ஊக்காயுது பாருங்கள் மீன் செம்மையாக ஊக்காயிருது ஃப்ராகில். இந்த ஃப்ராக் தான் செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியமான சைஸு பாருங்கள், எப்படி துள்ளுது மீன், பிடிக்கவே முடியல. எப்படி பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்கள், சாலிடாக 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் முடியல, அண்ணன் முடிச்சிருக்காப்ல. இதுதான் நம்ம நாட்டு விரால் தான், நல்ல சைஸான விராலாக இதுக்குள்ள செம்ம சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ராக் போட்டு அடிக்க போகிறாரு. புது லொக்கேஷன் தான் வந்திருக்கோம். நம்ம பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு கண்டாப்பில் சின்ன டொக்கு மாதிரி இருக்குது, அதில் தான் ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு போயிட்டுருக்காப்புல, பார்க்கலாம் என்ன விரால் மீன் லாக் ஆகுதான்ட்டு. அதுமாதிரி நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடல ஒன்றும், ஏன்னா சின்ன இடம் தான், முள்ளுங்க ஏகப்பட்ட முள் இருக்குது, அதனால் நம்ம ட்ரை பண்ணல. ஃப்ரெண்டு ட்ரை பண்ணுறாப்புல, போயிட்டாப்புல ஃப்ரெண்டு. காட்டுறோம் பாருங்கள். ஜிலேபி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜிலேபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக நிறைய ஜிலேபிங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை பச்சை வச்சு மேய்ந்துன்னு இருக்குது. இதில் நான் காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா செம்மையாக எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் அடிச்சிட்ருக்காப்புல. இடமும் நல்லா இருக்குது லொக்கேஷனு. சூப்பராக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன். எங்கள் ஃப்ரெண்டு அங்கே வந்து அடிச்சுன்னு இருக்காப்புல. நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பார்க்கலாம் நீங்கள் எத்தனை விரால் அடிக்கும்ன்ட்டு. ஃப்ராக் செம்மையாக வருது. மீன் இது வரைக்கும் ஒரு ஸ்டோக் கூட வைக்கல. இது வரைக்கும் தெரியும் ஃப்ராகு. நம்ம ஃப்ரெண்ட் அடித்தா மட்டும்தான் லாங்காக போகுது, நம்ம போட்டோன்னா போகவே மாட்டேங்குது. ஏகப்பட்ட தீனிங்க இருக்குது. சின்ன தண்ணி ரொம்ப பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு, மீனுக்கு நிறைய தீனி இருக்குது இதில். ஃப்ராகு செம்மையாக வருது பாருங்கள், தெரியுதுங்களா ஃப்ராக் வர்றது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், விராலில் அடித்தாச்சு, நல்லா ஸ்ட்ரோக் ஆகிது பாருங்கள். மீன் செம்மையாக ஊக்காயிருது ஃப்ராகில். இந்த ஃப்ராக் தான் செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீடியமான சைஸு பாருங்கள், எப்படி துள்ளுது மீன், பிடிக்கவே முடியல. எப்படி லாக் ஆகிது பாருங்களேன், நல்ல வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்து யாரும் இல்லை, அதனால் நானே தான் எடுத்தேன். சரியா அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போகிறாப்புல, தலை கட்டிட்டு பாருங்கள், நல்லா ஊக்காயுது. எப்படி வந்து இது பாருங்கள், செம்ம சைஸு ஃப்ரெண்ட்ஸ். மீன் பாருங்கள், விரால் மீன் சூப்பராக ஊக்காயுது, நல்லா வேட்டை செம்மையாகுது. ஃப்ராகே நல்லா குழவன்னு ஆயிடுச்சு பாருங்கள். முள் எப்படி வந்து இது பாருங்களேன், இந்த ஃப்ராகில் தான் வச்சோம். இப்போ தான் இந்த லொக்கேஷனில் தான் வச்சுருக்கோம். செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகுது ஃப்ரெண்ட்ஸ். மீனை பார்த்தீங்கன்னா இந்த குச்சியில் கட்டிட்டேன், உயிரோடு வைக்கிறதுக்காக வைக்கிறப்ப சிக்கன் போய் எத்தனை வரல மீன் பாருங்கள், கட்டியாச்சு. வேறு எத்தனை போய் தண்ணியில் விட்டுடலாம். தண்ணியில் வச்சேன் இப்படி தண்ணியில் வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் உயிரோடு இருக்கும் மீன். பாருங்கள், இதை தண்ணியில் வச்சுட்டு குச்சி வச்சுருக்கேன், அந்த குச்சியில் நுந்தி விட்டுடலாம். குச்சி இங்கே குத்தி வச்சுருக்கேன். பாருங்கள் மீன் எப்படி இது பாருங்க, உள்ளே போய் உள்ளே நொந்தினார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் உள்ளே நொந்தினார். அப்போ வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காடை முட்டை 4 முட்டை வச்சுருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் முட்டை. நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண வந்தோம், பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை இருக்குது. நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அவர் அப்படியே விட்டாச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 4 முட்டை செம்மையாக இருக்குது. செம்ம லாங்கு சூப்பராக வந்துட்டுருக்கு ஃப்ராகு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ரோக் ட்ரை பண்ணிட்டாப்புல ஃப்ரெண்டு, இன்னும் எதுவும் ஸ்ட்ரோக் தரல.
ஜிலேபி வந்து ஏகப்பட்ட ஜிலேபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்குது ஜிலேபி. ஃப்ராக் எப்படி வருது பாருங்கள். செம்ம சூப்பராக வருது ஃப்ராகு. பயங்கரமான பெரிய சைஸு. எப்படி பார்த்தாலும் 1.5 கிலோ வரும் போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். சாலிடாக 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். செம்மையான அட்டாக்கு. ஆல்ரெடி 2 விரால் போட்டேன். பாருங்கள் செம்பரமங்கம் தான். செம்ம அட்டாக்கு பாருங்கள். என்ன சைஸ் பாருங்கள் மீன். சரியான ஆக்டிவ். நம்ப மாட்டேங்க. பயங்கரமான சைஸு மீன். செம்பரமத்தில் தான் அடித்தேன். 2 சரியான சைஸ் பாருங்கள். என்ன மாதிரி சைஸ் பாருங்கள். கை பாருங்கள். கை சைஸுக்கு இருக்குது. சைஸ் தான் ரெண்டுமே. ஓ இன்னும் பார்த்தீங்கன்னா குறவ மீன் தான் போட்டு விராலுக்கு பிடிக்காது. இங்கே பாருங்கள் ஸ்டிக்கு கூண்டு விரால் இதுதானா? அதுதானே கூண்டு. ஓ விரால் கூண்டா அது? ஓ புது டெக்னிக்காக இருக்குது. நம்ம ஃப்ராகு போட்டு தான் அடிச்சிட்ருக்கோம். இன்னும் பாருங்கள் ஸ்டிக்கு வச்சு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் பெருசு பெருசாக ஓடுது. ஆனால் என்ன ஓடுதுன்னே தெரிலண்ணா. ஜிலேபியா? அது போய் தான் போய் விரால். இந்த முதன்னு ஓடுது அப்படியே. எவ்வளோக்கு ஒரு லோடுக்கு தேடிட்டு வந்துக்கிறேன். ஒரு வேனை கூட்டி வேனுக்கு வரும். பார்த்தா ஒரு டன்னுக்கு மேலே. இங்கே யாரும் வலைலாம் விட மாட்டாங்களா? வலை விட்டு நான் வந்து 50 கிலோ பிடிச்சி போயிட்டு வைக்கிறேன். ஓ 50 கிலோ வலை விட்டு கலக்கி பிடிச்சி. தண்ணி இருக்குது வாங்கிச்சு. இந்த தண்ணி கிருஷ்ணா தண்ணி வருது பார்த்தியா? ஆமாம் ஆமாம். அந்த மூணில் மது ஒன்று இருக்குது. அந்த தண்ணி நைட்டு ஏறுது. அது ஏறும்போது தண்ணி கண்ணி எதுனா இருக்குது. தண்ணி ஏறுதுன்னா இதில் கலக்குதுன்னா அப்புறம் எல்லாம் அங்கே தானே வந்திருப்பாங்க மீன். நல்லா பொதன்னு இது சேரு. பில்லு ஏகப்பட்ட பில்லு பழுகுது. அட்டையா? ஆமாம். நானா அட்டை எதுவும் பயமுத்துறீங்க? இதில் இல்லையா? அட்டைனா ரொம்ப பயம். ஆமாம் ஆமாம் ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சிரும். மாட்டிக்கிச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா குறவ மீன் தான் போட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காப்புல. எப்படி இது பாருங்க குச்சி எவ்வளோ லென்த்தாக வச்சுருக்கா பாருங்க மீன்ஸ். ஃப்ராக்லாம் போட்டு அண்ணன் ரொம்ப ட்ரை பண்ணி விட்டாராம். போய் மாட்டிக்கிச்சு. அதை இறங்கி எடுக்கிறாப்புல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா கூண்டு வச்சுருக்காப்லையா. கூண்டு முடியும். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விரால் செம்மையாக இருக்குது. வா கொழுன்னு இருக்கிற விரால் அப்படி இது பாருங்க. சூப்பராக இருக்குது. இது குட்டி விரால் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் பிடிக்கல, அண்ணன் பிடிச்சிருக்காப்புல. இதுதான் நம்ம நாட்டு விரால் தான். நல்லா சைஸான விரால்லாம் இது போல். செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வைக்கணும். வச்சேன்னா தான் எகுறாது மீன். செம்மையாக இது உயிரோடவும் இருக்கும்.
இதெல்லாம் செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எப்படி உதியுது பாருங்கள், தலையை பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த குறவ மீனை தான் போட்டு அடிக்கிறாப்புல. ரெண்டும் செம்மையாகுது, சூப்பராகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆற்றுல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி போகுது. ரிவர் இது என்ன நதி வச்சான், கிருஷ்ணா நதியா? கிருஷ்ணா நதி வந்து சென்னையில் கலக்குது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி தான். நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஃபுல்லாக வத்திருச்சு, ஏரி குளம்லாம் வத்திருச்சு. இங்கே எவ்வளோ தண்ணி போகுது கிருஷ்ணா நதி தண்ணி தந்துட்டாங்க. மீன் வரும் மச்சான் வந்துருங்க, அப்படியே எல்லாத்துலேயும் கலந்து வருதுல்ல. நாளை ஒரு 6 போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. தண்ணி போகுது நாலு ஸ்ட்ரைட்டாக ஒரு 6 போதா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி போகுது. செம்ம தண்ணி இருக்குது. எல்லாம் குப்பைலாம் வந்து அடைச்சிட்டு பாருங்க. இந்த கிருஷ்ணா நதியா, கிருஷ்ணா நதி ஃபுல்லாக தண்ணி தந்துட்டுருக்காங்க போல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டே செம்மையாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போகுது பாருங்கள், சவுண்டு கேட்குதுங்களா? நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண அந்த இடத்துல இருக்குது ரிவர், இது செம்மையாக போயிட்டு தண்ணி. இது செம்மையாக இருக்குது. எப்படி போகுது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது.